தமிழகத்தோட இயற்கை தாய் கன்னியாகுமரி, இந்த வார்த்தையை சொன்னது தமிழக வெற்றி கழக அரசு தான். கடந்த டிஎம்கே ஆட்சியில கன்னியாகுமரியில் உள்ள மலைகளை சுரண்டி அணு கனிமங்கள் எடுக்கிறதுக்கு டிஎம்கே அரசு அப்ரூவல் கொடுச்சு. அந்த அப்ரூவல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முடிவடைஞ்சிட்டு அதை ஓராண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தமிழக வெற்றி கழக அரசு இப்போ அறிவிச்சிருக்கு. பணாத பயிர்களா, எதுக்குல என்னை பார்க்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. இந்த அறிவிப்பால கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. அதிக அளவுல மலைகளை குறையனால அங்கிருந்து வெளிப்படுத்த ஒரு ரேடியேஷன் அடுத்த தலைமுறையில பெறக்கூடிய குழந்தைகளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகவும் மூளை குன்றியவர்களாகவும் பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு இது தெரிஞ்சுதான் நடந்துச்சா, இல்ல மாண்புமிகு கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு போய் இதை ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அந்த டெண்டர்காரங்கிட்ட கொடுத்துட்டாரான்னு தெரியல. மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுளரையே உறுதி கூறுகிறேன். இந்த அறிவிப்பை தமிழக அரசு விரைந்து ரத்து செய்யணும். கனிம வளங்களை சுரண்டுறவங்க மேலையும் அந்த மாதிரி சட்ட வினோதமா அணு கனிமங்களை எடுக்கிறவங்க மேலையும் விரைந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்தியாவோட தென்கோடி அரணா இருக்கிற கன்னியாகுமரியில இருக்க மலைகள்ல பாதி மலைகள் இப்ப இல்ல. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களை நம்பிதானே ஓட்டு போட்டாங்க மக்கள். அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி துரோகம் செய்து உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்ல வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட நிறைவேற்றப்படலாம்னு நினைக்கிறேன்.